அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் இன்று சில மனிதர்களின் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ண போகிறார். இந்த வார்த்தைய அதற்காகவே நீங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில மனிதர்களின் கண்களிலே தயவு கிடைக்கும். ஒருவேளை இந்த அதிகாரி எனக்கு ஒரு சைன் போட்டுட்டா கரெக்டா இருக்கும்னீங்கன்னா, இன்னைக்கு மனிதர்களின் கண்களிலே தயவு கிடைக்க செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அல்லது ஒருவேளை நீங்க இவர் நினைச்சா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே கண்களிலே தயவு கிடைக்கப்பட்டவன். நீங்க ஆதியாகமம் படிச்சீங்கன்னா அதுல 33, 32ல இருந்தே படிச்சா பாருங்க. என்னன்னா, யாக்கோபு தன் தேசத்துக்கு கிளம்புறான் 2 பரிவாரத்தோடு. அப்ப தன் பிள்ளைகளோடு மனைவிகளோடு அவன் கிளம்பி போறான். போறப்ப ஏசா வரான்னு ஒரு செய்தி. இவன் ஆல்ரெடி பயந்துட்டு இருக்கான், ஏசா நம்மளை கொன்றுவான்டா அப்படின்ட்டு. யாரு? அண்ணன். அப்ப அன்னைங்காரன் என்னை கொன்றுவானோ, ஏன்னா அவன் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ அவன் நிறைய என்னென்னமோ செய்யறான். முன்னாடி அப்படி நிறுத்துறான் பாருங்க, ஆட்களை நிறுத்துறான். அப்புறம் வந்து ஆடு மாடு அதெல்லாம் முன்னாடி நிறுத்துறான். அதை போய் அவனுக்கு அப்படியே கொடுத்துடலாம், காசை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிடலாம்ல. நீங்க நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய தயவு தான். அவன் அப்ப தேவ தயவினால்தான் காரியங்கள் நடக்கும். பணத்தை கொடுத்து ஒரு காரியத்தை செய்யலாம், அதெல்லாம் வந்து உலக பிரகாரமான காரியம், அது நிலைத்திராது. ஆனா தேவன் ஒரு மனிதனோடு பேசுவார் என்று சொன்னால் அது நிலைத்து நிற்போம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஷார்ட்கட் போறேன், நீ அவங்கள பிடிச்சு போற, இவங்கள பிடிச்சு அப்படி இல்லை, நீ பண்ணாத, என்ன நம்பிரு. நான் உனக்கு அதிகாரிகளின் கண்களிலே, மனுஷர்களின் கண்களிலே தயவு கிடைக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இவன் நிறைய பண்றான் பாருங்க. பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துல ஏசா பார்த்துட்டான், இதெல்லாம் என்னடா அது அப்படின்ட்டு, என் தம்பியை நான் பார்க்க போறேன்னு வரான். இவன் மைண்ட் செட்லாம் அவன் வந்து இவனை கொன்றான், கொல்ல போறான், தன் மனைவிகளை கொன்றுவான் அப்படின்ட்டு யாக்கோபு ஏசாவை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனா ஏசா வந்ததும் கட்டி அணைத்து அழுது தன் அன்பை பரிமாறிக்கொண்டான். நீங்க நான் சொல்றேன், சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, அவன் உனக்கு சாதகமா இருக்கிறான். அவன் யார் உங்களுக்கு விரோதமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. யார் உங்களை அழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வச்சு ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அவன் அப்ப இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், ஆதியாகமம் 33:8. அப்ப இவன் வந்து மந்தைகள் அது இதுன்னு கொடுக்குறான். அப்ப ஏசா கேட்கிறான், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்திற்கு என்றான். அப்ப இவன் சொல்லுகிறான், அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு. அப்ப தயவு கிடைக்கிறதுக்கு இவன் சில காரியங்களை கொடுக்குறான். ஆனா அவன் சொல்லிட்டான், என்ன சொல்றான், அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அப்ப ஒரு மனிதனுடைய ஃபேவரை வாங்க நமக்கு எதுவும் தேவையில்லை, ஆண்டவர் இருந்தா போதும். நம்ம நினைக்கிறோம் காசு பணத்தை கொடுத்து அந்த அரசியல்வாதியை அப்படியே அப்படியே போய் அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு, அந்த அதிகாரிக்கு தேவையில்லாத செஞ்சு, அது வந்து உலக வழக்கம். நம்ம தெய்வ பிள்ளைகள், நம்ம ஆண்டவரை நம்புவோம். அவன் அப்ப அவன் சொல்றான், எனக்கு இதெல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு. அப்ப ஒரு தயவை நம்ம ஏர்ன் பண்ண முடியாது, அது ஒரு கிஃப்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்ததினால் மனிதர்களின் கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். அவன் தயவு கிடைக்க பண்ணும் கர்த்தர். சிலர் குடும்ப உறவுகள் பிரிந்து இருக்கிறதா, சொத்துனாலே பிடிச்சிட்டவங்க, சொத்துனாலே எப்படி பிரிஞ்சு சின்ன மனமா இருக்கு குடும்பம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தயவு கிடைக்க பண்ணுவேன். உங்களுக்கு தர வேண்டிய நியாயமா உங்களுக்கு கிடைக்கணும், ஆனா உங்களை ஏமாத்திட்டாங்களா, இன்று தயவு கிடைக்க பண்ணுகிறார். உங்களுடையது உங்களுடையதாய்த்தான் வரும், அது உங்களை தேடி வரும், உங்களுடையதாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு மனிதர்களின் கண்களிலே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். நிச்சயம் அது நடக்கும். நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா கர்த்தர் கிரியை செய்துட்டு இருக்காரு, நீங்க சும்மா இருங்க. அவரை சார்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காக, அவருடைய கரத்தின் மூலமாய் நடக்கும் அற்புதத்திற்காக எதிர்பார்த்திருங்கள். இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார். மனிதர்களின் கண்களிலே தயவு கிடைக்க செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.